இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. நாடு முழுவதும் விவசாயிகள் தற்கொலை செய்வது அதிகரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில கடந்த 2015 வருடம் சுமார் 8000 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க. பருவமழை பொய்த்து போவது, விளைபொருட்களுக்கு போதிய விலை கிடைக்காதது, வாங்கிய கடனை செலுத்த முடியாத நிலை, இந்த மாதிரியான காரணத்தால தான் விவசாயிகள் தற்கொலை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க. 2014ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளின் எண்ணிக்கை 5650. இது 2015ஆம் ஆண்டில் 8007 உயர்ந்துச்சு. தற்கொலையுடைய எண்ணிக்கை 42% அதிகரிச்சிருக்கு. இந்த தகவலை தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. விவசாயிகள் தற்கொலை அதிகம் நடந்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா முதலிடம் வகிக்குது. அதுக்கு அடுத்தபடியா தெலுங்கானா, கர்நாடகா அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது. சமீப காலமா தமிழகத்துல 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். விவசாயிகளினுடைய உயிரிழப்பு குறித்து பதிலளிக்கணும் அப்படின்னு தமிழக அரசுக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. தமிழகத்துல நிலவக்கூடிய கடும் வறட்சி, சாகுபடி செய்த பயிர்கள் அனைத்தும் கருகி போகக்கூடிய நிலை, இந்த மாதிரியான மனவேதனை அடைந்த விவசாயிகள் அதிர்ச்சியில உயிரிழந்தும் போயிடுறாங்க. சில பேர் தானாகவே உயிரை மாய்த்தும் கொள்கிறாங்க. கடும் வறட்சியால விவசாயிகள் பொருளாதார ரீதியா மட்டுமில்லாம மனசோர்வு மற்றும் மனவேதனைக்கும் ஆளாகி இருக்கிறதா தேசிய மனித உரிமை ஆணையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சமூக நோக்கோடு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோநெட்.